20 வீதத்தால் மின் கட்டணம் குறைப்பு உடனடியாக அமுல். இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அறிவிப்பு என்பது இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதே போல் இன்றைய லங்காதி பத்திரிகையில் லைட் பில சியட்ட விஸ்ஸகிங் பஸ்ஸாய் அத சிட்டம கிரியாத்மகாய் என்பதாக இன்றைய லங்காதி பத்திரிகையிலும் அதற்கான செய்தி தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் PUCSL ப்ரப்போஸ் டு ரிடியூஸ் எலக்ட்ரிசிட்டி பிரைசஸ் என்பதாக இன்றைய தினம் டெய்லி மிரர் பத்திரிகையிலும் அதற்கான செய்திக்கு தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே இந்த மின் கட்டண குறைப்பு பாராளுமன்றத்தில் பல்வேறு பேசுபொருளாக மாறியிருந்தது. அதிலும் மின்சார கட்டணத்தை குறைப்பது கடினமான விடயம் என்று கூறப்பட்ட போதிலும் இப்போது பொதுமக்களுடைய கருத்தறிந்து இதனை குறைக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டை இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அறிவித்திருக்கிறது. ஆனால் மின்சார சபை மின் கட்டணத்தை 6 மாதங்களுக்கு திருத்த முடியாது என்ற பரிந்துரை முன்வைக்க நீங்கள் கூறலாம், நான் மக்களிடம் கேட்டுவிட்டு வருகிறேன் என்று சென்ற பொது பயன்பாடு ஆணைக்குழு இப்போது மக்கள் கருத்திருந்த அந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. 20 வீத மின்கட்டண குறைப்பை மேற்கொள்ள வேண்டும் என்ற பரிந்துரை இப்போது முன்வைக்கிறது. அது அமல்படுத்த வேண்டும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 6 மாத காலத்தை வரையறுத்து மின் கட்டணத்தை 20% குறைப்பதற்கு இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அனுமதி வழங்கியுள்ளது. அதற்கமைய நேற்று வெள்ளிக்கிழமை நள்ளிரவு முதல் அமலுக்கு வரும் வகையில் மின் கட்டணம் குறைக்கப்பட்டிருக்கிறது. எதிர்வரும் 6 மாதங்களுக்கு பின்னர் மின் கட்டணம் மீண்டும் திருத்தம் செய்யப்படும் என ஆணைக்குழு அறிவித்திருக்கிறது. வீட்டு பாவனை, பொது பயன்பாடு உட்பட 8 மின்பாவனை தொகுதிகளின் கட்டணம் குறைக்கப்பட்டிருக்கிறது. அதற்காக ஹோட்டல் துறையின் மின் கட்டணம் 31% குறைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இதன் பயனை குறித்த தொழில்துறையினர் பொதுமக்களுக்கும் நுகர்வோருக்கும் வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டிருக்கிறது என்பது முக்கியமான செய்தியாக இருப்பதை காலம். 2025 ஆண்டின் முதல் 6 மாத காலத்துக்கு இலங்கை மின்சார சபை முன்வைத்த மின் கட்டண திருத்த முன்மொழிவுகள், இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தயாரித்த மீள் யோசனை மற்றும் பொதுமக்கள் ஆலோசனையின் போது முன்வைக்கப்பட்ட யோசனைகள் ஆகியவற்றை மீளாய்வு செய்து மின் கட்டணத்தை 120% குறைப்பதற்கு இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தீர்மானித்தது. மின் கட்டண குறைப்புக்கு அனுமதி வழங்கியது. எனவே 20% மின் கட்டண குறைப்பை நேற்று வெள்ளிக்கிழமை நள்ளிரவு முதல் அமல்படுத்துமாறு மின்சார சபைக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது. 2025 ஆண்டு மின் கட்டணத்தை திருத்தம் செய்யாமல் நடைமுறையில் உள்ள மின் கட்டண திருத்தத்தை மாற்றி அமைக்காமல் அமல்படுத்துமாறு இலங்கை மின்சார சபை யோசனை முன்வைத்திருந்தது. உற்பத்தி செலவு மற்றும் வருமானம் ஆகியவற்றை மதிப்பீடு செய்து அவற்றை மீள் பரிசீலனை செய்து மின் கட்டணத்தை 111% குறைக்க முடியும் என்ற மீள் யோசனை கடந்த மாதம் 17ஆம் தேதி பொதுமக்கள் ஆலோசனை கோரல் சந்தர்ப்பத்தில் குறிப்பிடப்பட்டது. இலங்கை மின்சார சபை மற்றும் இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் சட்டத்தின் ஏற்பாடுகளுக்கு அமைய முன்மொழியப்பட்ட யோசனைகள் தொடர்பில் 9 மாகாணங்களிலும் பொதுமக்களின் அபிப்பிராயம் மற்றும் யோசனைகள் கோரப்பட்டன. பொதுமக்கள் கருத்து கோரலில் சுமார் 400 பேர் வரை கலந்து கொண்டு மின் கட்டண திருத்தம் தொடர்பில் தமது யோசனை மற்றும் அபிப்பிராயங்களை முன்வைத்திருக்கிறார்கள். முன்வைக்கப்பட்ட முன்மொழிவுகள் மற்றும் பொதுமக்களின் அபிப்பிராயங்கள் மீளாய்வு செய்து மின் கட்டண அறவீட்டு முறைமைக்கமைய கட்டண திருத்தம் தொடர்பில் இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் வதிவிட உத்தியோகத்தர் யோசனைகளை பொது பயன்பாடு ஆணைக்குழுவுக்கு நேற்று முன்தினம் முன்வைத்திருக்கிறார்கள். இந்த பரிந்துரை பரிசீலனை செய்ததை தொடர்ந்து நேற்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வரும் வகையில் மின் கட்டணத்தை 20% குறைப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த 20% மின் கட்டண திருத்தம் எதிர்வரும் 6 மாத காலத்தை வரையறுத்து குறைக்கப்பட்டிருக்கிறது. 6 மாதங்களில் பின்னர் மின் கட்டணம் மீண்டும் திருத்தம் செய்யப்படும். மின் கட்டண திருத்தத்துடன் இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு மின்சார சபைக்கு ஒரு சில நிபந்தனைகளை வைத்திருக்கிறது. எதிர்வரும் மார்ச் மாதம் 31ஆம் தேதிக்கு முன்னர் நியாயமான முறையில் எரிபொருளை கொள்வனவு செய்து மின் உற்பத்திக்கு பயன்படுத்தும் நடைமுறைக்கு சாத்தியமான திட்டத்தை செயல்படுத்துமாறும், அவசியமானவர்களுக்கு மாத்திரம் இலத்திரின் முறைமையிலான மின் கட்டண படிவத்தை வழங்குமாறும், ஏனைய மின் பாவனையாளர்களுக்கு மின் கட்டண படிவத்தை பதிப்பை வழங்குமாறும் மின்சார சபைக்கு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த தகவல்களை பொது பயன்பாடு ஆணைக்குழுவின் பணிப்பாளர் ஜெயநாத் ஹேரத் அவர்கள் நேற்று தினம் வழங்கியிருந்தார். சரி, இப்போது எந்தெந்த பிரிவுகளுக்கு எப்படியான கட்டணங்கள் குறைக்கப்படுகின்றன தொடர்பான விடயத்தை நாங்கள் பார்க்கலாம். முதலாவது பிரிவு வீட்டுப்பாவனை பிரிவுக்கு 20% மின் கட்டணம் குறைக்கப்படுகிறது. அதே போல 0 முதல் 30 அலகுகள் வரை பயன்படுத்துவோருக்கு 29% மின் கட்டண குறைவு ஏற்படும். 31 முதல் 60 அலகுகளை பயன்படுத்துகின்றவர்களுக்கு 28%, 61 முதல் 90 அலகுகளை பயன்படுத்துகின்றவர்களுக்கு 19%, 91 முதல் 180 அலகுகளை பயன்படுத்துகின்றவர்களுக்கு 18% மின் கட்டணம் குறையவிருக்கின்றது. அதே போல
80 அலகுகளை விட அதிகம் பயன்படுத்துகின்றவர்களுக்கு 19% மின் கட்டணம் குறைக்கப்பட போகிறது என்பதும் முக்கியமான செய்தியாக இருப்பதை காணலாம். அதே போல பொது தேவைகளுக்கு 12%, அரசு நிறுவனங்களுக்கு 11%, ஹோட்டல் துறைக்கு 31%, கைத்தொழில் துறைக்கு 30%, மதஸ்தலங்களுக்கு 21%, வீதி விளக்குகளுக்கு 11%, மொத்தமாக இப்போது 20% மின் கட்டண குறைப்பு மேற்கொள்ளப்படுகிறது. எனவே மின் அலகுகளின் அடிப்படையில் முந்தைய கட்டணம் தொடர்பான விடயங்களும் முக்கியமான செய்திகளாக இருப்பது. நிலையான கட்டணம் ஒன்று நாங்கள் செலுத்த வேண்டி வரும். எனவே அந்த கட்டணங்களிலும் எவ்வாறு குறைப்பு மேற்கொள்ளப்பட போகிறது என்பது தொடர்பான தகவலையும் நேற்று தினம் பொது பயன்பாளர் ஆணைக்குழு வழங்கியிருக்கிறது. அந்த அடிப்படையில் 30 அலகுகளுக்குள் பயன்படுத்துகின்றவர்களுக்கான நிலையான கட்டணம் தற்போது 280 ரூபாய். இனி வரும் காலங்களில் அந்த கட்டணம் 195 ரூபாவாக குறைக்கப்படுகிறது. எனவே அது 30.4% மின் கட்டண குறைப்பாக இருக்க போகிறது. அதே போல 60 அலகுகள் வரை பயன்படுத்துகின்றவர்கள் இதுவரை காலமும் 700 ரூபாய் என்ற நிலையான கட்டணத்தை செலுத்தி வந்தார்கள். அந்த கட்டணம் இனிவரும் காலங்களில் 500 ரூபாவாக குறைவடைய போகிறது. அது 28.6% குறைப்பு. அதே போல 90 அலகுகள் வரை பயன்படுத்துகின்றவர்கள் இதுவரை 1840 ரூபாய் என்ற நிலையான கட்டணத்தை செலுத்தி வந்தார்கள். அந்த கட்டணம் இப்போது 1480 ரூபாவாக குறைவடைய போகிறது. 19.6% குறைப்பு. 120 அலகுகள் வரை பயன்படுத்துகின்றவர்களுக்கு 3340 ரூபாய் நிலையான கட்டணம். ஆனால் இனி அது 2680 ரூபாவாக குறைவடைய போகிறது. இது 19.8% குறைப்பு. 150 அலகுகளுக்கு மேல் பயன்படுத்துகின்றவர்கள் நிலையான கட்டணமாக 5460 ரூபாவை செலுத்தி வருகிறார்கள். அது இனிவரும் காலங்களில் 4170 ரூபாவாக குறைவடைய போகிறது. அது 23.6% குறைப்பு. 180 வரை மின்னலகுகளை பயன்படுத்துகின்றவர்கள் 6720 ரூபாவை நிலையான கட்டணமாக செலுத்துகிறார்கள். இனிவரும் காலங்களில் அந்த கட்டணம் 5160 ரூபாவாக, அதாவது 23.2% குறைவடைகிறது. 210 அலகுகள் வரை பயன்படுத்துகின்றவர்களுக்கு இதுவரை காலம் 8810 ரூபாய் நிலையான கட்டணமாக அறவிடப்பட்டது. இனிவரும் காலங்களில் 7220 ரூபாய் அறவிடப்படும். அது 18% குறைப்பு. அதே போல 240 அலகுகளை பயன்படுத்துகின்றவர்களுக்கு 10,760 ரூபாய் நிலையான கட்டணமாக இருந்தது. அது இந்த குறைப்பினூடாக 8780 ரூபாவாக குறைவடைகிறது. அது 12.4% குறைப்பு. 270 அலகுகள் வரை பயன்படுத்துகின்றவர்கள் 12,710 ரூபாவை கட்டணமாக செலுத்தி வந்தார்கள். ஆனால் இனிவரும் காலங்களில் அவர்கள் 10,340 ரூபாவை கட்டணமாக செலுத்த வேண்டும். அது 12.6% குறைப்பு. 300 அலகுகள் வரை பயன்படுத்துகின்றவர்கள் 14,660 ரூபாவை நிலையான கட்டணமாக செலுத்தி வந்திருக்கிறார்கள். எனவே இனிவரும் காலங்களில் அந்த கட்டணம் 11,900 ரூபாவாக குறைவடைய போகிறது. அது 17.8% குறைப்பு என்பது முக்கியமான செய்தியாக இருப்பது நாங்கள் காணலாம். எனவே ஒவ்வொரு பிரிவுக்கும் ஒவ்வொரு அலகுகளுக்கு ஏற்ற வகையில் எந்தெந்தவாறு மின்சார கட்டணம் குறைவடைய போகிறது, அதே போல நிலையான கட்டணம் ஒவ்வொரு அலகுகளுக்கு அமையும் எந்தெந்த அளவில் குறைவடைய போகிறது என்பது முக்கியமான செய்தியாக இருப்பதை காலம். எனவே மொத்தமாக பார்க்கின்ற போது இது 120% மின் கட்டண குறைப்பாக இருந்தாலும் கட்டணங்கள் அதே போல அலகுகளின் அடிப்படையில் பார்க்கின்ற போது இது அதனையும் தாண்டிய சில மின் குறைப்புகளும் இருப்பதை காணலாம். 29%, 28%, 31%, 30% என்று அதனூடான அதிகரிப்பு குறைப்புகளும் காணப்படுகின்ற விடயங்கள் சுட்டிக்காட்டலாம். எனவே ஒட்டுமொத்தமாக 120% மின்சார கட்டணத்தை குறைப்பதற்கு இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு நடவடிக்கை எடுத்திருக்கிறது. நேற்று நள்ளிரவு முதல் இந்த மின் கட்டண குறைப்பு அமலுக்கு வர வேண்டும் என்று இலங்கை மின்சார சபைக்கு அவர்கள் அறிவுறுத்தல் வழங்கியிருக்கிறார்கள்.